ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா. மகாபெரியவாளை பற்றி, துர்க்கை அம்மனை பற்றி, வாராகியை பற்றி எல்லாருக்குமே அது தெரியும். நிறைய எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நிறையா நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேஷன்ஸுக்கு எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நிறைய பேர் என்னன்னாக்கா நெய் விளக்கு ஏற்று அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பா இல்லையா. இது நான் கொஞ்ச நாளாக நான் இப்போ ரியலைஸ் பண்ணினதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்கா. பட் நெய் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல காரியம், சிறப்பான விஷயம். விளக்கு ஏற்றுறது, நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுறது, தீபம் எண்ணெய் ஊற்றி ஏற்றுறது எல்லாமே நல்ல காரியங்கள் தான், இல்லைன்னு சொல்லலாம். பட் ஜென்ரலாக என்ன சொல்லுவான்னாக்கா, நீங்கள் நெய் விளக்கு ஏற்றுங்கோ, உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அது கோவிலில் போய் நெய் விளக்கு போடுங்கோ, இல்லை ஆட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்கோ, இந்த பஞ்சகவ்ய விளக்கு அதில் நெய் ஊற்றி நெய் விளக்கு ஏற்றுங்கோ அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறேன். எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுனா நெய் தான் ஊற்றி ஏற்றணும் ஜென்ரலாகவே. ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்மளுடைய நல்ல காரியங்கள் எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா. அது வந்துட்டு இப்போ ஜென்ரலாக நம்ம கடையில் வாங்குகிறோம், 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு பாக்கெட்லாம் வாங்குகிறோம் நம்ம. அது வந்துட்டு உண்மையான நல்ல நெய்யாக இருக்குமா என்னங்கிறது தெரியலை. ஏன்னா இத்தனை நாளாக நான் இடைக்கு வாங்கிட்டு இருந்தேன் அப்படி தான். அதுக்கப்புறமா இப்போது நல்லதாக ஒரு நெய் வாங்கி கொஞ்சம் காஸ்ட்லியாகவே வாங்கி அதை யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸு உண்மையாகவே நன்னா என்னால் உணர முடியறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அது நெய் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 10 ரூபா பாக்கெட்டை 15 ரூபா பாக்கெட்டை வாங்காதீங்கோ. அவள் பொய் சொல்லி அவள் விற்கிறான்னா அந்த பாவத்தை அவள் அனுபவிச்சுட்டு போட்டான். அதை நமக்கு தேவையில்லாத விஷயம். வாங்கப்பட்டவன் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதை வாங்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. என்னாக்கா அதில் ஃபார்ம் ஆயில் கலக்கிறாளா என்ன கலக்கிறான்னா நமக்கு தெரியாதுப்பா. இப்போ உண்மையாகவே நல்ல கம்பெனி நெய் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்க அதில் கண்டிப்பாக சீட்டிங் இருக்காது, நல்ல நெய்யாக தான் இருக்கும். அதே மாதிரி பசு நெய் உங்களுக்கு யாராவது பக்கத்தில் அக்கம் பத்தவா தெரிஞ்சு யாராவது நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப விசேஷம் பசு நெய். அதனால் அந்த மாதிரி முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு இந்த பாக்கெட் நெய் சின்னதாக இந்த 5 ரூபா 10 ரூபா பாக்கெட்டை வாங்கி, ஏன்னா அதை நான் வாங்கிட்டேன், அதை விட உங்களுக்கு இன்னும் இதில் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையேங்கிற பட்சத்தில் நானாக எனக்காக தோணித்தது. இது ஜென்ரலாகவே இப்போ வாராகிக்கு நான் டெய்லி நெய் விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பற்றியெல்லாம். அதுக்கப்புறமா இப்போது அந்த அம்மன் வடக்கு பக்கமாக பார்த்து ஏற்ற ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த நெய்யை ஊற்றி ஏற்றின உடனே எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுற மாதிரி நான் உணர்றேன். அதனால் எப்போவுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எனக்கு எதாவது நல்லது நடந்தால் உடனே நான் அதை ஷேர் பண்ணிவிடுவேன். நம்ம எத்தனையோ நல்ல காரியங்களுக்காகலாம் விளக்கேற்றுறோம், ஆற்றுல ராப்பூரா எரியிற மாதிரிலாம் விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லையா. அந்த விளக்கு நம்ம ஏற்றும் பொழுது அதுக்குரிய பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும் இல்லையா. ஏனோ தானோன்னு நம்ம ஊற்றி ஏற்றுட்டு காரியம் இல்லை இல்லையா. ஸோ நம்ம மனசு உண்மையாகவே நம்ம லயிச்சு போய் நல்லது நடக்கணுன்ட்டு தான் விளக்கேற்றணும். அதில் ஒரு நல்லது ஒரு உண்மையோ ஒன்று இருக்கணும் இல்லையா. அதனால் இது வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமாக எனக்கு தெரியலை. ஏன்னா இது அவள் வந்துட்டு இந்த 10 ரூபா பாக்கெட்டில் வந்துட்டு அவள் என்ன கலக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இல்லையா, நீங்களாவே இத்தனை நல்லெண்ணெய், இத்தனை இழுப்பெண்ணெய், இத்தனை வேப்பெண், இது விளக்கெண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி 5 எண்ணெயுமா கலந்து நீங்கள் ஆத்தினை ஏற்றிலன்னா அதை விட ரொம்ப விசேஷம். அது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாங்கி வச்சு ஏற்றிக்கோங்க. அதர்வைஸ் நான் நெய் விளக்கு ஏற்றுறேன், நான் மகாபெரியவாளுக்கு 16 வாரம் நெய் விளக்கு போடுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் பற்றியெல்லாம். அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் நீங்கள் ஒரு டப்பா நெய்யை வாங்கி வச்சுருங்க. நல்ல டப்பாவாக நெய்யை வாங்கி வச்சுட்டு அந்த விளக்கை நெய்யை ஊற்றி நீங்கள் விளக்கேற்றுங்களேன். கண்டிப்பான முறையில் உங்களோட அதோடைய ரிசல்ட்டே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னைக்குன்னு இருக்கேன். ஏன்னா இது நான் உணர்ந்தது. ஏன்னா இது தெரியறது நான் 10 ரூபாய்க்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல நெய் கிடைக்கிறதுங்கிறது கண்டிப்பான முறையில் அது ஒரு நல்லதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுருங்க, சாமிகிட்டே வச்சுருங்க. அதை சாமி ரூம்கிட்டே இருக்கட்டும். அதை வந்து நீங்கள் கிச்சனுக்கே கொண்டு வர வேண்டாம். ஒரு டப்பா நல்ல ஒரு நெய்யை வாங்கி வச்சுருக்கோம். நல்ல காரியங்கள் உங்களுக்கு என்னென்னைக்கு தோன்றதோ அன்னைக்கு அந்த நெய்யை ஊற்றி நீங்கள் விளக்கேற்றிட்டு அந்த ஸ்பூனையோ அந்த டப்பாவையோ திருப்பி எடுக்கவே வேண்டாம். அந்த மாதிரி வச்சுட்டேன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் 1 மாதம் 2 மாதத்துக்கு நடக்கணும் எதிர்பார்த்தேன்னா அது 30 நாளையிலேயே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு காரியம் பண்ணுறோன்னா அதில் ஒரு உண்மை இருக்கணும்
இல்லையா? என்னமோ பண்ணுறமேன்ட்டு பண்ணிட்டு காரியம் இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்களேன், கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இன்னும் சீக்கிரமாக நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். இன்னும் நல்லது கூட கூட வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வீடியோ பண்ணுறேன். நன்னா இருங்கோ.